How to make English sentences Day 1. இன்னைக்கான தமிழ் சென்டென்ஸ், நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். இது எப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஃபைண்ட் த ஆப்ஜெக்ட். யார் செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். நான் தான் செய்கிறேன், அப்போ ஐ. ஸ்டெப் 2, ஃபைண்ட் த வேர்ப். என்ன செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். வாங்கினேன், பாட். பை என்ற வேர்பின் பாஸ்ட் டென்ஸ் தான் இது. ஒரு சென்டென்ஸை நம்ம பார்க்கும்போது அது என்ன டென்ஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். வாங்கினேன் என்பது பாஸ்ட் டென்ஸ், அப்போது பாட் என்ற பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். ஸ்டெப் 3, ஃபைண்ட் த ஆப்ஜெக்ட். எதை வாங்கினார்? ஒரு புத்தகம், அப்போது அ புக். ஸ்டெப் 4, அரேஞ்ச் இன் இங்கிலீஷ் ஆர்டர். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்ற வரிசையில் நம்ம இதை ஆர்டர் பண்ணணும். ஐ ப்ளஸ் பாட் ப்ளஸ் அ புக் நம்மளுக்கு ஃபைனல் சென்டென்ஸாக ஐ பாட் அ புக் அப்படின்னு கிடைக்கும். நான் ஒரு புத்தகம் வாங்கினேன், அதற்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஐ பாட் அ புக். இப்போ நம்ம ஒரு ஃபுல் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிட்டோம். உங்களுக்கான ஒரு சேலஞ்ச், நான் நாளை போகிறேன். இது எப்படி ஆங்கிலத்தில் ஃப்ரேம் பண்ணணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Don't forget to subscribe.